போன்று உயிரானவதை உயிரில்லாததிலிருந்து வெளியாக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு ரிசுக்கு வரவில்லை என்பதற்காக வேண்டி காலங்களை குறை சொல்லாதே, வியாபாரம் நடக்கவில்லை என்பதற்காக வேண்டி ஆடி மாதத்தை குறை சொல்லாதே, திருமணங்கள் நடத்துவதற்கு உன்னால் முடியாவிட்டால் சஃபர் மாதத்தை குறை சொல்லாதே, சஃபர் மாதத்திலே திருமணம் வையுங்கள், இதுதான் நாயகத்தின் வழிமுறை நடை என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானார் தங்களுடைய திருமணத்தையும் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்களையும் சஃபர் மாதத்திலும் ஷவ்வால் மாதத்திலும் வைத்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. உண்மையிலே பீடை என்பது, துர்குணங்கள் என்பது, நற்குணங்கள் என்பது இறைவன் படைக்கப்பட்ட காலங்களில் மாறாக செயல்படக்கூடிய செயல்கள். உங்கள் குறைபாடுகளின் காரணமாக காலங்கள் நமக்கு பீடையாக தெரியலாம், ஆனால் பீடை பிடித்தது நமக்குத்தான் என்பதை ஒரு கவிஞன் சொல்லுவான். துன்பம் தரக்கூடிய காலங்களிலே நமக்கு துன்பம் எல்லாம் வருவதற்கு காரணம் நம் கரங்கள் செய்கின்ற பாவங்கள் தான் என்று சொன்னார்கள். பிமா கஸபத் ஐதீனால், மனிதர்கள் தங்கள் கரத்தினால் செய்வதனால் தான் அவர்களுக்கு எல்லாமே சங்கடங்களாக வந்து அமைகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள்.